Hi friends, welcome to our channel கூட்டாஞ்சோறு விருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரெட் அல்வா. இதுக்கு நான் 4 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிரெட்டெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும், பிரெட் க்ரம்ஸாக மாற்றணும். அதுக்காக நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இது 2 ரவுண்ட் மட்டும் சுற்றி எடுத்துக்கிறேன். இப்போது நம்மளோட பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை நம்ம நெய்யில் வறுக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு நெய் விட்டு அதில் 10 போல் முந்திரி பருப்பு எடுத்து வறுத்துக்கிறேன். முந்திரி நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்துட்டு அதே நெய்யில் நம்ம பிரெட் க்ரம்ஸை எடுத்து வறுக்கணும். நான் இப்போ ப்ரெட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இப்போ ஒயிட் கலரில் இருக்குது, ஆனால் நமக்கு நல்ல ரோஸ்ட் ஆகி வரணும். ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும். பிரெட் அல்வா இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம். ப்ரெட்டை அப்படியே எண்ணெயில் பொரிச்சு எடுத்து அதுக்கப்புறமா செய்கிற மெத்தட் ஒன்று இருக்குது. ஆனால் அது செய்யும்போது எண்ணெய் அதிகமாக குடிச்சிரும். அதனால நான் இந்த மெத்தடில் செய்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெட் நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். அப்படியே உதிரியாக இருக்குது. சவுண்டு கேட்குது. நம்ம இதை உதுத்து விட்டோன்னா சவுண்டு கேட்குது. அந்தளவுக்கு உதிரியாக வரணும். இது போல் கரெக்ட் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். எனக்கு 4 பிரெட் ஸ்லைஸ்க்கு 1/4 கப் சுகர் போதும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போது நம்ம தேவையான அளவு பால் சேர்த்துக்கிறோம். பால் சேர்க்கும் போதே நல்ல வாசனை வரும். இந்த ப்ரெட்டு நல்லா நெய்யில் வறுத்துருக்கிறதுனால சூப்பராக ஸ்மெல் வரும். சில பேர் ப்ரெட்டோட ஓரங்களெல்லாம் கட் பண்ணிவிட்டு சேர்ப்பாங்க. பட் அதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம ப்ரெட்டோட ஓரங்களோடய செய்யலாம், நல்லா தான் இருக்கும். சேர்த்து கிண்டும் போது கொஞ்ச நேரத்துலேயே ப்ரெட்டு ரொம்ப சாஃப்டாக வந்துருச்சு. கிறிஸ்பியாக வறுத்துருந்தோம், ஆனால் இப்போது அந்த கிறிஸ்பிலாம் போய் நல்லா சாஃப்டாக இருக்குது. அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. பாருங்கள், நம்மளோட ப்ரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. நெய் வாசனை நல்லா வருது. தேவைப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் கூட நெய் விட்டு கிளறிக்கலாம். பட் எனக்கு இது போதும். ரொம்ப சிம்பிளாக 3 பொருளில் ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்டியான பிரெட் அல்வா உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.